அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நாங்கள் சத்தலேனும் இடத்துல நிற்கிறோம். இது ஃப்ரான்ஸில் இருக்குது பாரிஸ் பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்கு. நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்க பினாக்குன்னு சொல்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். புத்தாமுண்டு வாங்குறக்கா வந்திருக்கிறோம். பிரெஞ்சு மொழி புத்தாமுண்டு வாங்குறக்கா வந்திருக்கிறோம். இப்போ அந்த கடையை தேடி தான் போய்கொண்டிருக்கேன். சரி, மேற்கொண்டு மேலதிக அப்படியாங்களை பார்ப்போம். நாங்கள் பினாக்குன்னு சொல்கிற இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். சரி, உள்ளுக்க போய் பார்ப்போம். ஒரு மாதிரி கொஞ்சம் பெரிய இடம் சத்தலையினுடைய நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வரோம். இப்போ உள்ளுக்க போனால் நிறைய சனம் நிறைய ஆக்கள் நிற்கிறாங்க. இது பெரிய ஒரு பாரிஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிறைய அதிகளவான ஆக்கள் இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் தேடி புத்தாது தேடி போய்கொண்டிருக்கோம். அதை முதல்ல எடுத்துக்கொள்கிறாங்க. இதில் எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் இங்கே விற்பனையாகிறது. அதோட புத்தகங்களும் விற்பனையாகிறது. நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அவர்களோட கதைச்சு நாங்கள் நேரடியாக புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அனைத்து வகையான எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் இருக்குது. இதில் குறைஞ்ச விலைக்கழிவுகளோடையெல்லாம் போட்டுக்கிறாங்க. வருஷ கடைசின்றபடியாக நாங்கள் புத்தகம் தான் வாங்க வந்தாங்களோ. அப்படி இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இங்கே புத்தகங்கள் திரும்ப ஒரு செக்ஷனாக கீழே இருக்குன்னு சொன்னபடியாக நாங்கள் கீழே போய் கொண்டிருக்கோம். மேலே எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் புத்தக வகைகள் திரும்ப கீழே ஒழுங்கு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் புத்தகங்களுடைய நாங்கள் கீழே போய் கொண்டிருக்கோம். புத்தகத்தை தேடி எடுத்துக்கொள்கிறதுக்காக இப்போ நாங்கள் புத்தகங்கள் இருக்கிற செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே அதிகளவான ஆட்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எலக்ட்ரானிக்கல் பொருட்களாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும் கொள்வனை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இது மிகுந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிறபடியாக மிகவும் நடமாட்டம் கூடிய இடமாக காணப்படுது. சரி, நாங்கள் எங்களுக்கு தேவையான புத்தகத்தை தேடிக்கொண்டு போயிட்டு அடுத்த தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ நாங்கள் தேடி வந்த புத்தகம் இது தான். இது ஆரம்பணியில் பிரெஞ்சு படிக்கிற ஆக்களுக்கு உதவியாக இருக்கும். ஆவன்னு சொல்கிற படிப்புக்குரிய ஆக்களுக்கு இது பாவிக்கிறது. இதில் மேலதிகமாக மேற்கொண்டும் புத்தகங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதால நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு தேவையான முறையில் வாங்கிக்கொள்ளலாம். எல்லா மொழிகள்லேயும் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் விதவிதமாக அடுக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியாதபடி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க புத்தகங்களுக்கு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது ஒரு பெரிய ஒரு கடை. இப்போ நான் புத்தகத்தை எடுத்துகிட்டு காசு பே பண்ணுறக்கா போய் கொண்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு அதோட சேர்த்து சின்ன ஒரு வீடியோவை காட்டி கொண்டு போகிறேன். கடையின் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த இடங்கள் முழுக்கவே புத்தகங்கள்லாம் இருக்குது. இது இந்த கடை பினாக்குன்ற கடை இந்த இடத்துல பெரிய இடப்பிறப்பை கொண்டு 3 தட்டுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. மேலே 2 தட்டுலேயும் எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் கீழ்த்தட்டில் தனியாக புத்தகங்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, நாங்கள் இப்போ பே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். பே பண்ணிவிட்டு மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் புத்தகத்தை வாங்கி பேமெண்ட்டை முடிச்சு கொண்டு வழியில் வந்திருக்கிறோம். இந்த புத்தகம் இதில் பார்த்தீங்கன்னா 18 ரூபா 10 சென்டியும் போட்டிருக்காங்க. இந்த கடையில் அனைத்து வகையான புத்தகங்களும் இருக்கக்கூடிய நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இந்திய காலகட்டத்தில் மொழி தேர்வு கட்டாயம்ன்றபடியாக நீங்கள் மொழி தேர்வுக்கு தேவையான புத்தகங்களை தெரிவு செஞ்சு பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்ளும்போது இந்த மகசான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கள்லேருந்து சனிக்கிழமை மட்டும் 10லேருந்து 8 மணி மட்டும் இரவு, ஞாயிற்றுக்கிழமையில் 11 மணிலேருந்து 7 மணி மட்டும் திறந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 7 நாட்களும் இந்த கடை திறந்துருக்கும். ஆகவே நீங்களும் இதை பயனடையும் கொண்டு சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு பயனை பெற்றபடியாக இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக தருகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் எம்மாறுமாயும். நன்றி.